ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியில நாம வாசிக்கிறோம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன், நம்ம நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்ம மேல கிரியை செய்கிற தேவன். அதனாலதான் அவர் செய்கிற அதிசயமான காரியங்களை நம்மளால கிரகிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. நம்ம எப்படி நடத்துவார், எப்படி ஆச்சரியங்களை காண செய்வார், நம்முடைய வாழ்க்கையில எப்படி உயர்வை கொடுப்பார், எல்லாமே அதிசயமான காரியமாய் இருக்கும். அதிசயம் என்பது நம்ம நினைக்கிறத காட்டிலும் ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை செய்வதுதான் அந்த அதிசயம் என்கிற வார்த்தையினுடைய ஆழம். நிச்சயமாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலையே இரண்டாக பிளந்து நடத்தின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றி தந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோவை தகர்த்து ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்தின தேவன், இதோ உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் காண செய்து நம்மை நடத்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். ஒருவேளை எதை குறித்து நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எதை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஒருவேளை வாழ்க்கை எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும், எதிர்காலத்தினுடைய திட்டம், கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே உங்களுடைய வேலை அவர் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த தேவனை துதிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அதிசயமான காரியங்கள் இந்த மாதத்துல கட்டாயமாய் அவர் செய்வார். ஏன்னா நமக்காகத்தானே நம்முடைய தேவன், நமக்காகத்தானே, நமக்கு அதிசயங்களை செய்யத்தானே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் மாற்றி நமக்கு ஒரு அதிசயத்தை செய்யத்தானே அவர் நம்மோடு கூட இருப்பதே நமக்கு அதிசயத்தை செய்யத்தானே. நம்முடைய பிரயாணங்கள் ஆகட்டும், நம்முடைய வேலைகள் ஆகட்டும், நம்முடைய எதிர்காலங்கள் ஆகட்டும், நம்முடைய வாழ்வு ஆகட்டும், நம்முடைய ஊழியங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலேயும் அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். விசுவாசிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம துதிகளை ஏறெடுக்கலாம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர், நீர் எவ்வளவு அதிசயமான தெய்வமாயிருக்கிறீர். உம்முடைய நாமமே அதிசயம் அல்லவா? ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஆசீர்வாதமான தேவன். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு உகந்த உரிய தேவன் ஐயா. நீங்க நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்மை போல நல்ல தேவன், உம்மை போல எங்கள் வாழ்க்கையில குறுக்கிட்ட தேவன், உம்மை போல எங்களை வழிநடத்துகிற தேவன் ஒருவருமே இல்லப்பா. அவ்வளவு நல்ல தெய்வமாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீரே. இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்து உம்மை துதிக்க செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறான்ப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே எதெல்லாம் அதிசயங்கள் தேவையோ அதில் எல்லாம் அதிசயங்களை செய்யுங்க. திருமண காரியமாகட்டும் ஆண்டவரே, வேலை காரியமாகட்டும், எதிர்கால திட்டமாகட்டும் ஆண்டவரே, தேவைகளாகட்டும், வீட்டினுடைய தேவைகளாகட்டும், பிள்ளைகளுடைய தேவைகளாகட்டும், என் தேவன் நீர் ஒரு அதிசயத்தை செஞ்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய அதிசயம் இன்றைக்கு நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். God bless you. God bless you.